Hi students, exercise 5.1 fourth sum பார்க்கலாமா? Find the equation of circle with center 2,3 கொடுத்தாச்சு. Passing through the intersect of the lines கொடுத்துருக்காங்க. அப்ப என்னன்னா நமக்கு வந்து இது என்ன மாடல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்டர் கொடுத்துறாங்க, பாசிங் த்ரூ பாயிண்ட் கொடுத்துறாங்க. அப்போ நமக்கு தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எடுத்தப்போ சென்டர் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம பண்ணுவோம் பாசிங் பாயிண்ட் வந்து பாசிங் த்ரூ அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது நமக்கு இந்த ரேடியஸ் கிடச்சிரும். அப்புறம் அது சப்ஸ்டியூட் நமக்கு ஆன்சர் வச்சிடும் இல்லைங்களா. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்செக்ட் பாயிண்ட், அதாவது பாசிங் த்ரூ பாயிண்ட் டைரக்டாக தரல, இன்டைரக்டாக தருவாங்க. எப்பயும் ரெண்டு லைன் இல்லை ரெண்டு கர்வ் இல்லை ஒரு லைன் ஒரு கர்வ் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா அந்த பாயிண்ட் எப்படி அப்படின்னா ஜஸ்ட் ரெண்டுத்தையும் பண்ணுவோம், சால்வ் பண்ணுவோம், ரெண்டுத்தோட ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணும். இப்போ நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் இன்டர்செக்ட் தான் கொஞ்சம் கண்டுபிடிப்போம். இன்டர்செக்ட் பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. 3x minus 2y minus 1 is 0. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கட்டும். 4x plus y minus 27 is 0. இது செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணலாம், நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே தரேன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், ஓகே நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். என்னன்னா எனக்கு y தான் கேன்சல் பண்ண போகிறேன். அப்போ 8x plus 2y minus 54 equal to 0. ரெண்டு கேன்சல் ஆகும். அப்போ 11x minus இந்த 55 equal to 0. அப்போ 11x equal to 55, x equal to 55 by 11 அடிச்சா 5. அப்போ x equal to 5 கிடைச்சிச்சு. இப்போ நம்மள இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். பண்ணாலும் 3 into 5 minus 2y minus 1 equal to 0 minus 2y. இது 15 1 minus 14 ஆகுமா, அந்த பக்கம் போனால் minus 14 ஆகுமா, மைனஸ் கேன்சல் ஆகும், minus 14. அப்போ y நம்ம வந்துடும் 7 வந்துடும். Therefore the intersect point is சரிங்களா, the intersect point is நமக்கு 5,7 ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ இந்த 5,7 தான் நமக்கு ஆக்சுவலாக பாசிங் த்ரூ பாயிண்ட். இப்போ நம்ம பண்ணலாம் ஈக்குவேஷன்ஸை போயிடலாமா. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நான் கேட்குறேன். தி ஈக்குவேஷன் ஆஃப் circle x minus h whole square plus y minus k whole square equal to r square. இங்க சென்டர் என்ன கொடுத்துருவாங்க, இயர் சென்டர் h, k equal to கொடுத்துருவாங்க 2,3 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்போ x minus 2 whole square plus y minus 3 whole square equal to r square. இப்போ அந்த r square கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கலாமா, அதை 3 எடுத்துங்க. இப்போ என்ன பண்ண மாட்டோம், since it is passing through நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட் இல்லை இன்டர்செக்ட் பாயிண்ட் அதை போடணும். இது 5,7. அப்போ இதை நம்ம பண்ணலாம், தேர்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. நான் நமக்கு 5 minus 2 whole square plus 7 minus 3 whole square equal to r square. அப்போ 3 square 9 இந்த 4 வருமா, 16 equal to r square. அப்போ r square வேல்யூ வந்து 25. இது என்ன பண்ணுங்க, இப்போ தேர்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. இப்போ நமக்கு x minus 2 whole square plus y minus 3 whole square equal to r square 25 சரிங்களா. இப்போ நமக்கு வந்து என்ன ஃபார்ம் கேட்டுக்கிறாங்க பார்த்தீங்க, ஃபைண்ட் ஈக்குவேஷன் சர்க்கிள் தான் கொடுத்துறாங்க. இப்போ நம்ம எதுனா விடலாம், நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லேயே விடலாம். அந்த ஜென்ரல் நமக்கு நிறைய சம்ஸ் நமக்கு ஜென்ரல் ஃபார்ம்னால நம்ம ஜென்ரல் ஃபார்ம்னா கொண்டு போயிடலாம். அதாவது x ஸ்கொயர் minus 4x plus 4 plus y square minus 6y plus 9 minus 25 equals 0. அப்போ x square plus y square minus 4x minus 6y 13 minus 25 இந்த மைனஸ் 12 வருமா, 12 equal to 0. இப்போ அப்போ இதுதான் நமக்கு அந்த ரிக்வயர்டு ஈக்குவேஷன் is required equation of circle.